நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ கன்னி ராசி ஹஸ்தம் நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? பொதுவா இந்த ஹஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் இந்த ஹஸ்தம். சோ கன்னியிலயும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கவங்க இவங்க. பொதுவாவே கன்னி வந்து மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்வாங்க. ஏன்னா புதன் உச்சம் அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க. இதுல இவங்க ஹஸ்தம் வந்து பாருங்க, ஒய்ஃப் வந்து ரொம்ப மாடர்னா, இப்போ ஒய்ஃப் ரொம்ப கல்ச்சர்டான ஒரு கிராமத்து பொண்ணா இருந்தா கூட இந்த சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க அவங்க கொலீக்ஸ் எப்படி இருப்பாங்க, ஜீன் போடுறது, டிஷர்ட் போடுறது, அந்த மாதிரி ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க இப்படி மாத்திடுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. என் ஒய்ஃப் இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும், அதனால என் ஒய்ஃப் நான் வந்து போடுறேன். என் ஒய்ஃப் கிராமத்து பொண்ணு, இந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணும், அந்த மாதிரி என்ன வராது. எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஒய்ஃப் இருக்கணும், என் ஒய்ஃப் நான் மாத்துவேன். அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு உண்டு. அது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அஸ்தம் ரொம்ப லவபிளான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியை ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது, அதே மாதிரி ஃபேமிலியில் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றது, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர்றது, இதெல்லாம் அனுபவிச்சாங்க. இதெல்லாம் 6ஆம் மாதம் வரைக்கும் தான். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட உச்ச பார்வை சனி மேலே படியுது. அங்கே கண்டக சனியாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த கண்டத்தையும் கொடுக்க மாட்டார், அவர் பாட்டு அமைதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 6ஆம் பாவம், அசட்டு தைரியம் ரொம்ப வரும். எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, எது வந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். திடீர்னு எனக்கும் ஒரு பயங்கரமா அவங்ககிட்ட நான் ஃபெரோஷியஸா சண்டை போடுவேன். சண்டை போட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அவன் திருப்பி 4 பேரை கூட்டு வந்து என் வீட்டுல சண்டை போடுவான். ஆனா சண்டை போட்டு சின்ன விஷயமா இருக்கும், சாதாரண விஷயமா இருக்கும், உதவாத விஷயமா இருக்கும். ராகு 6ல இருக்கும்போது கோவம் அப்படியே பயங்கரமா வரும். புரியுதுங்களா? பெரிய லெவல்ல கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது, எதிரிகள்ன்றதை நம்ம உருவாக்கி கூடாது. அதுக்கு பின்னாடி அந்த எதிரிகள் மண்டிடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. அந்த வாக்குவாதம் பிரச்சனை நம்மளே உருவாக்கி வாண்டடா போய் அடி வாங்கிக்க வேண்டாம், வாண்டடா வந்து பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? பெருசா பிரச்சனையே வந்தா கூட அப்படியே வந்துடுறது நல்லது. ஆமா. கேத்து பகவான் 12ஆம் பாவம். இது வந்து பாருங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் இறை வழிபாடு பண்ணோம். வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியால வர்றது, எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து, எங்க குலதெய்வம் மதுரை பக்கத்துல, திண்டுக்கல் பக்கத்துல, எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கு, கோயம்புத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் தேடி வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இந்தியால இருக்கவங்க இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்ப போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாடு போய் இறை ஆற்றலை தேடுறது, இறை ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறது, இறைவனுடைய கடாட்சத்தை வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இதெல்லாம் பிளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, லாபஸ்தானத்தை குரு பகவான் 6ஆம் மாசத்துக்கு மேல, அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்லாம் இருந்தாலும் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்காது. இவங்க பாட்டுன்னு ஃப்ரீயா இவங்க செய்யலாம். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய வேலையை இவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உத்து நோக்கிறதுக்கான காலகட்டம், இவங்களோட புத்திசாலித்தனம் வெளியே தெரியறதுக்கான காலகட்டம். அதனால ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அந்த மாதிரி வரத்துக்கு வழியும் வாய்ப்பு. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கணும். 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா 10ல குரு இருப்பாருமா, ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல 11ல குரு போயிடுறாரு. அப்ப லாபஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது செய்யக்கூடிய தொழில நீ ஓரளவுக்கு நல்ல சின்சியரா செய்யற அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது சாலிடா வரும். கவலைப்பட வேண்டாம். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போலாம்? பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கன்னி அப்படின்னாலே பெருமாள் தான் வழிபாடு. வெங்கடாச்சலபதி மகாலட்சுமியோட இருப்பார். பொதுவாக வெங்கடாச்சலபதி தனிச்சு இருக்கிறது இல்லை, தாயாரோட தான் இருப்பார். தாயாரோட இருக்க சன்னதியில போயிட்டு நம்ம வழிபாடு பண்றது நிறைய நற்பலன்களை கண்டிப்பா தரும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது,
தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.